பகுதியில் குறைந்த விலைக்கு தங்க நாணயங்கள் தருவதாக கூறி உடற்கல்வி ஆசிரியரிடம் கத்தி முனையில் 7 லட்சம் ரூபாய் பறித்த கும்பல் போலீசில் சிக்கியது. நம்ப வைத்து ஏமாற்றிய சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள மின்னரசு நகரில் வசித்து வருபவர் 49 வயதான ராதாகிருஷ்ணன். கம்பம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் இவருக்கும் தேனி அன்னஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவருக்கும் இடம் வாங்கி விற்பது தொடர்பாக பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட சுந்தரேசன் தனக்கு தெரிந்த ஆண்டவர் என்பவரிடம் தங்க நாணயங்கள் இருப்பதாகவும் அதனை சந்தை மதிப்பில் இருந்து கிராமிற்கு 500 ரூபாய் குறைவான விலையில் வாங்கி தருவதாகவும் ராதாகிருஷ்ணனிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய உடற்கல்வி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் 100 நாணயங்களை 7,50,000 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். அதன்படி கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதியன்று மாலை சுக்குவாடன்பட்டியில் உள்ள ஆண்டவரின் வீட்டில் வைத்து ராதாகிருஷ்ணனிடம் சுந்தரேசன் தங்க நாணயங்களை காண்பித்துள்ளார். அதை பார்த்து ராதாகிருஷ்ணன் நகைப்பட்டறையில் கொடுத்து சோதனை செய்த பிறகு வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். அதற்கு பணத்தை கொடுத்துவிட்டு தங்க நாணயங்கள் வாங்கிய பின் சோதனை செய்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளார். அதற்கு சம்மதம் தெரிவித்த ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று பணத்தை எடுத்து வருவதாக கூறிவிட்டு புறப்படும் போது நாங்களும் உங்களுடன் வருகிறோம் என ஆண்டவர் மற்றும் சுந்தரேசன் அவருடன் காரில் வந்துள்ளனர். ராதாகிருஷ்ணன் தனது வீட்டில் இருந்து 7,50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு காரில் வந்தபோது கேரள பதிவன் கொண்ட ஸ்கார்பியோ காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென அவரது காரை வழிமறித்துள்ளது. செய்வதறியாது ராதாகிருஷ்ணன் தவித்தபோது அக்கும்பல் கத்தி முனையில் மிரட்ட உடன் இருந்த ஆண்டவர் மற்றும் சுந்தரேசன் ஆகியோர் அவரது பணப்பையை பறித்து கொண்டு காரில் இருந்து இறங்கி உள்ளனர். பின்னர் ராதாகிருஷ்ணனை தாக்கிவிட்டு 7,500,000 ரூபாய் பணத்துடன் ஆண்டவர் மற்றும் சுந்தரேசன் அக்கும்பலுடன் ஸ்கார்பியோ காரில் தப்பி ஓடி உள்ளனர். பணத்தை இழந்த ராதாகிருஷ்ணன் போலீசில் புகார் அளிக்க மாவட்டம் முழுவதும் ரோந்து பணியை தீவிரப்படுத்திய போலீசார் போடிநாயக்கனூரில் இருந்த ஆண்டவர் மற்றும் சுந்தரேசன் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் கைப்பற்றினர். இதையடுத்து அவர்களை வீரபாண்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியதில் தங்க நாணயங்கள் என்று ராதாகிருஷ்ணனிடம் காண்பித்தது போலியானது என்றும் மோசடியில் ஈடுபட்ட ஆண்டவர் அல்லிநகரம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் தெரிய வந்தது. மேலும் பூஜை செய்தால் சிலை பேசும், செல்வம் கொழிக்கும் என்று உலோகச் சிலையை தன்னிடம் கொடுத்து கோடிக்கணக்கில் சிலர் மோசடியில் ஈடுபட முயன்றனர் என கடந்த மாதம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆண்டவர் அளித்த புகாரில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர் என்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக ராதாகிருஷ்ணன் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த வீரபாண்டி போலீசார் ஆண்டவர், சுந்தரேசன் மற்றும் தேனி பொம்மைய கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த விஜயகுமார் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கும்பலையும் பறிக்கப்பட்ட பணத்தையும் கைப்பற்றப்பட்டது போக எஞ்சிய 6 லட்சம் ரூபாய் வரையிலான பணத்தை மீட்கவும் வீரபாண்டி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறைந்த விலைக்கு தங்க நாணயங்கள் தருவதாக கூறி கத்தி முனையில் பணம் பறித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.